ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் வந்து வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட பல மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் மறுபடியும் வந்து இதில் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஞானம் உதயம் பிறந்திருக்கு. இன்றைக்கி வந்து வீடியோட கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவோட 29th வெட்டிங் ஆனிவர்சரி. அம்மாவை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு வந்து ஒரு 3 கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் 2 கிஃப்ட்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு, இன்னொன்று வந்து பேக்கே பண்ணலை, இனி தான் பேக் பண்ணணும். அந்த லாஸ்ட் கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஃபோன் வந்து நான் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக என்கிட்ட வாங்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பொறுமையாக நம்ம பார்க்கலாம். கிஃப்ட்டை ரேப் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ளே எங்கெங்கேயோ சுற்றி ஃபைனலாக ஒரு கிஃப்ட் கவர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். கிஃப்ட் ரேப்பர் வந்து என்னால் வெளியே போய் வாங்க முடியலை, பிகாஸ் வந்து அம்மா என் கூடயே இருந்தனால என்னால் பண்ண முடியலை. ஆனால் நல்லா தான் ரேப் பண்ணியிருக்கேன், என்னோட முகத்தில் இருக்க சிரிப்புலேயே தெரியும், நல்லா தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்கா கிட்ட சர்ப்ரைஸ் கொடுக்கணும், ஸோ அதனால் ப்ரௌனி வந்து செஞ்சு கொண்டு வான்னு சொன்னால் அவள் வீட்டில் தான் வந்து செட்டே பண்ணுறா. அந்த செட்டிங்கை பார்க்குறது யாருன்னா எங்கள் அம்மா. அழகாக வந்து பார்த்துட்ருக்காங்க. வாவ், இன்றைக்கி எனக்காக ப்ரௌனியில் வெட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஃபைனலாக அம்மாவே அப்பாவே வச்சு செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2 பேரும் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை சுத்தமாக நாங்கள் வந்து பண்ணுவோன்னு. அப்பா வந்து இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு முதலே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பண்ணினதும் அவரும் செம ஜாலி, வேண்டாம் வேண்டாம்னு சொன்னார், ஆனால் ஜாலியாக இருக்கார். எங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. அண்ணாச்சி செம்ம ஹாப்பி. எங்கள் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இதுக்கு மேலே எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்கள். ஒரு போன், ஒரு சாரி. அழகா இருக்கே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? என்ன டேக் ரொம்ப லேட்டாக இருக்கு, உள்ள என்ன இருக்கு? நம்ம வந்து எவ்வளோ தான் பார்த்து சர்ப்ரைஸை பிளான் பண்ணாலும் சர்ப்ரைஸை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அது வந்து அன்றைக்கி எங்கள் அத்தான். அவருக்கு வந்து அம்மாவுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி அவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் உளர ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோனு அது இதுன்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா வந்து செம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த கலர் வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மா கிட்ட ஒரு சாரி கூட இந்த கலரில் இல்லை. ஃபைனலி திருட்டு பூனை மாதிரி பிளான் பண்ணி அழகாக கொண்டு வந்து லாஸ்ட் கிஃப்ட்டை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அவங்க ரியாக்ஷனை பாருங்களேன். என்னதம்மா இது? எங்கள் அம்மா ஃபோனை பார்த்ததும் எக்ஸைட் ஆவாங்கன்னு பார்த்தா அவங்க கேட்ட கேள்வி, எப்படி இது வீட்டுக்குள்ளால வந்துச்சு, நீ எப்படி எனக்கு தெரியாமல் இதை வாங்கின, இதுதான் இவ்வளோ தான் ரியாக்ஷன் வந்துச்சு. அதை தாண்டி அவங்க செம ஷாக், அப்படியே முழிக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. புது ஃபோன் வாங்கியாச்சு. இல்லை, இது கூட லேப் பர்பிளா? அம்மாவே அப்பாவே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக என்னதான் நிறைய பிளான் பண்ணி நானும் அக்காவும் பல்பு வாங்கியிருந்தாலும் 2 பேருமே ஃபைனலி செம ஹாப்பி. ஏன்னா வந்து அம்மாவும் அப்பாவும் செம ஜாலி ஆகிட்டாங்க. அப்பாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ஃப்ரீ கொடுத்த மொமெண்ட் மாதிரி. அவங்க எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு அன்றைக்கி ஆனிவர்சரியில் அவங்க ஜாலியாக இருந்ததை பார்த்ததும் எங்களுக்கு செம ஜாலி ஆகிடுச்சு. இவ்வளோ நடந்துட்டுருக்கு. சர்ப்ரைஸை ரிவீல் பண்ணிவிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி எங்கள் அக்கா தூங்கிட்டார். கடைசியாக ஆனிவர்சரி செலிப்ரேஷன் சூப்பராக முடிஞ்சுது.